அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 15 நாட்களுக்கு பிறகு உப்பு உற்பத்தி சீரடைந்திருக்கிறது என்ற அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 15 நாட்களுக்கு பிறகு உப்பு உற்பத்தி சீரடைந்திருக்கிறது. பாத்திகளில் தேங்கிய மழைநீர் வடிந்ததால் வழக்கம் போல உப்பு உற்பத்தியை தொழிலாளர்கள் தொடங்கியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பக்ரிதாஸ் இணைகிறார். பக்ரிதாஸ், முன்பாக மழையின் காரணமாக தண்ணீர் தேங்கியிருந்தது உப்பு பாத்திகளில். தற்போது வடிந்த நிலையில் மீண்டும் உற்பத்தி தொடங்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரம் என்ன பக்ரிதாஸ்? நாகை மாவட்டம் வேதாரண்யம், அகஸ்தியம்பள்ளி, கோடியக்கரை, கோடியக்காடு, கடிநெல் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 10,000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இதுல 6,000 ஏக்கர்ல ரசாயன உப்பும் 3,000 ஏக்கர்ல சாப்பாட்டுக்கான உப்பும் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்த தொழில சுமார் 10,000 தொழிலாளர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதத்துல வழக்கமா இந்த உப்பு உற்பத்தி பணி தொடங்கும். இந்த ஆண்டு வழக்கம் போல தொடங்கிய போதிலும் அடிக்கடி பருவம் தவறி பெய்ததால உப்பு உற்பத்தி பெரிதும் பாதிக்கப்பட்டது. இந்த கடந்த 2 மாதத்துல அடிக்கடி மழை பெய்ததால உப்பு உற்பத்தி பெரிதும் பாதிக்கப்பட்டது. ஒரு ஆண்டுக்கு 6 லட்சம் டன் உப்பு வர உற்பத்தி பண்ணுவாங்க. இந்த ஆண்டு மழை குறுக்கிட்டதால இந்த உப்பு உற்பத்தி தற்பொழுது கையிருப்பு குறைந்த அளவுலே இருக்கு. கடந்த 2 மாதங்களாக அடிக்கடி பெய்த மழையினால மழைநீர் தேங்கி உப்பு உற்பத்தி பல முறை பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ தற்பொழுது மழைநீர் வடிந்த நிலையில தற்பொழுது பாத்திகள் சீரமைக்கப்பட்டு உப்பு உற்பத்தி துவங்கி உள்ளது. சாதாரண உப்பு 1,500 ரூபாய்க்கும், முதல் தர உப்பு 2,500க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கர்நாடகம் போன்ற மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் உப்பு 1,600க்கு டன் 1,600க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. மழைக்காலத்துக்கு பிறகு விற்பனை செய்வதற்காக தற்பொழுது உற்பத்தி செய்த உப்பை பணமட்டையிலும் பிளாஸ்டிக் பாயிலும் மூடி வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பக்ரிதாஸ்.